கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி நன்றி 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 ஹalleluya. அப்படியே கரங்களை மூடி கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரிக்கலாம். பாருங்க, இந்த மாதம் நம்ம சபைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தது ஏசாயா 43:14-15 சொல்லுகிறது, இந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூரண வார்த்தைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியங்களை நான் செய்கிறேன், வனாந்திரத்துல வழியும் அவாந்திரத்துல ஆறுகளும் நான் உண்டாக்குறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில பாஸ்டான சில சூழ்நிலைகள், சில ஆன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுதுன்னா அதை நம்மளை பாதித்து கொண்டே இருக்குது. நம்ம வாழ்க்கையில அதை பாதித்து கொண்டே இருக்குது. ஹalleluya. அந்த காரியம் நம்ம பின்னால சில காரியங்கள் நடந்ததுனால நம்மளால என்ன பண்ண முடிய மாட்டேங்குது, முன்னால போக முடிய மாட்டேங்குது. we cannot able to go forward. hallelujah. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏன் ஆண்டவர் சொல்றார் தெரியுமா? இதோ நான் புதிய காரியங்களை நான் செய்கிறேன். hallelujah hallelujah hallelujah. இதோ புதிய காரியங்களை செய்கிற. சில பணத்தை நீங்க இழந்திருக்கலாம், இல்ல சில மனுஷர்களை இழந்திருக்கலாம், சில 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 காரியங்கள் நீங்க இழந்திருக்கலாம், சில வாகனத்தை இழந்திருக்கலாம், சில பொருட்களை இழந்திருக்கலாம். அதை நினைச்சு ஐயோ என்னை விட்டு போயிடுச்சு, அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அதுக்காக நான் எவ்வளவு வேர்வை சிந்திருக்கிறேன், அதுக்காக நான் எவ்வளவு நேரத்தை நான் கொடுத்திருக்கிறேன், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில என்னை விட்டு போயிடுச்சு என்று அழுது கொண்டிருக்கிறியா சகோதரியே, அழுது கொண்டிருக்கிற சகோதரியே? ஐயோ அதனால உன்னால இரவு நேரத்துல தூங்க முடியாம இருக்குதா, அதனால உன்னால சில நேரத்துல சந்தோஷம் இல்லாமல் இருக்குதா? இதோ அப்படிப்பட்ட சூழ்நிலை நீ இருந்தா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றா, பிந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். யார் தெரியுமா? இதோ கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஹalleluya. ஆண்டவர் சொல்றார், அடுத்தது வனாந்திரத்துல வழியும் அவாந்திரத்துல ஆறுகளும். வனாந்திரத்துல பாத்தீங்கன்னா வழியே இருக்க முடியாது, எந்த மனுஷனும் அந்த இடத்துல வழியை உண்டாக்க முடியாது. ஆனா கர்த்தர் சொல்கிறார், ஒரு வழி இல்லாத இடத்துல நான் வழியை உண்டாக்குற தேவனாய் இருக்கிறேன். ஹalleluya. அவாந்திரம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியே இருக்காது. It's a desert, there will be no water. ஆண்டவர் அங்க சொல்றார், தண்ணி நான் எப்படி உண்டாக்குறேன்னா ரிவர்ஸ், அப்படினா ரிவர்னு சொல்ல இங்கிலீஷ்ல ப்ளூரல், அப்படினா அப்படி சொல்லுது, ஆறுகளை உண்டாக்குறேன் என்று. ஹalleluya. இன்னைக்கு எத்தனோ காரியத்துல மனம் ஒடிஞ்சி, என்னை விட்டு இந்த காரியங்கள் போயிடுச்சு, என்னை விட்டு இந்த வீடு போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, சில கோல்டுகள் போயிடுச்சு, சில மனுஷர்கள் என்னை விட்டு போயிட்டாங்களே என்று கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் திரும்பவும் அந்த வாக்குத்தத்தம் உனக்கு நினைப்பூட்டுகிறார், திரும்பவும் நினைப்பூட்டுகிறார். பிந்தினைகளை நினைக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், வனாந்திரத்துல வழியும் அவாந்திரத்துல ஆறுகளை உண்டாக்குற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஹalleluya. எல்லா கண்களை மூடி அப்படியே சோதரிக்கலாமா? ஹalleluya. கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றை நீ காண்பாய், கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றை
ஹalleluya ஹalleluya ஹalleluya. பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். பிராணிக்கு மேலாக பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். உன்னேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, இயேசு இயேசு கைவிட மாட்டார். ஹalleluya. என் அப்பா கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். எல்லா கரங்களும் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பிரசன்னத்தினால நம்ம எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாருங்க, நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா 43. பிந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்ணமாகவே சிந்திக்க வேண்டாம். யார் தெரியுங்களா? கர்த்தர் என்ன பண்றாரா? புதிய காரியங்களை செய்கிறாரா? ஹalleluya. அப்படின்னா வழியில்லாத இடத்துல வழியும் அவாந்தரத்துல ஆறுகளை உண்டாக்குற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. சோ எதை குறித்தும் நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. சில காரியங்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம், பணம் போயிருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் போயிருக்கலாம். நம்ம ஆராதிக்கிற தேவன் நீ எழுந்து போனதை கர்த்தர் 2 மடங்கா கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. சோ சபைக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு அநேக பேர் வரல, சோ எனக்கு ஜாஸ்தி பேர் வரல, அவங்களுக்காக ஜெபிங்க. சோ நம்மளுக்கு ஒரு சபை இருந்தா நல்லா இருக்கும். ஹalleluya ஹalleluya. சோ ஒரு நல்ல சபை இப்ப பாருங்க, இந்த வீடியோ சண்டே தான் நடக்குது. அதனால நம்ம சர்ச்சி வளர்ச்சிக்குனா இல்ல, ஒரு 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 டூலா இல்ல, ஒரு சபைனா பாத்தீங்கன்னா அப்போது ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் ஜெபோ அப்படி நடந்து கொண்டே இருந்தா தான் ஜனங்க வருவாங்க. இங்க ஒரு சண்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதுக்காக ஜெபிங்க சீக்கிரமா. ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு இடத்தை தரணும். ஹalleluya ஹalleluya. ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். அக்சுவலா கூட நம்ம தொடங்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். சோ கர்த்தர் சித்தர்னா நம்ம என்ன பண்ணலாம்? அதை தொடங்கி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எத்தனை சந்தோஷமா இருக்குது. கர்த்தர் கொஞ்சம் பேர் இருந்தாலும் நம்ம மத்தியில அசைவாடுகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோ வேதத்தை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிற எடுத்து வாசிக்கலாம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 12:2 வாசிக்கலாம். Genesis chapter 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பாருங்க, ஆண்டவர் சொல்றார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். ஹalleluya ஹalleluya. நீங்க முதலாவது நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்மள படிச்சது எதுக்காக? இந்த உலகத்துல எப்படி இருக்கணும்? நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், வியாதி இல்லாம இருக்கணும், போராட்டம் இல்லாம இருக்கணும். ஆனா இந்த சத்ரு என்ன பண்றானா, நம்மள ஆசீர்வாதமா இல்லாதபடிக்கு இந்த வியாதி பிரச்சனை கொடுத்து எப்படியாவது நம்ம ஆசீர்வாதத்தை நம்மள தடை பண்ணி கொண்டிருக்கிறார். ஹalleluya. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன பண்றாரு? நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை என்ன பண்றாரு ஆண்டவர்? என்ன பண்றாரா? God will make your name great. அப்படினா உன் பேரை ஆண்டவர் என்ன பண்றாரா? பெருமைப்படுத்தி கர்த்தர் உங்களை என்ன பண்றாரா? ஆசீர்வதிக்கிறாரா. ஹalleluya. அப்படினா கர்த்தர் உங்க பேரை என்ன பண்றாரா? என்ன பண்றாரா? God will make your name. அப்படினா உங்க பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. பாருங்க, கர்த்தருடைய சித்தம் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். the what is a God purpose? அப்படினா கர்த்தர் எதுக்காக நம்ம படிச்சிருக்கிற எடுத்து வாசிங்களே. ஆதியாகமம் 2:27-28 வாசிங்க. Why God has created us. பாருங்க, ஆதியாகமம் 2:27-28 வாசிங்க. சாரி, ஆதியாகமம் 2 1:27-28 கரெக்ட். 1:27-28. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் சாயலாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு நோக்கி நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற
தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன பண்ணாரு கர்த்தர் அவங்கள God என்ன பண்ணாரா bless பண்ணாரா. அப்படின்னா கர்த்தருடைய சித்தம் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். கர்த்தர் யார் நம்ம மனுஷனை இந்த பூமியில உண்டாக்கினார்னா, யார் இந்த பூமியில வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்னா, இந்த பூமியை ஆண்டு கொண்டு நம்ம எப்படி இருக்கணும்ல சிஸ்டர், எப்படி இருக்கணுமா, ஒரு பிளஸ்ஸரா இருக்கணும், ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். பாருங்க, மனுஷனை உண்டாக்கி இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். God bless them. அப்படின்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. பாருங்க, ஆதியாகமத்துல அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சாத்தான் வந்து என்ன பண்றான், அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணி பிரச்சனைகளை குழப்பத்தை கொண்டு வந்து அப்படியே அவங்க ஆசீர்வாதமா இருக்க கூடாதுன்னு என்ன பண்றான், சத்ரு தடை பண்ண பிறகு அடுத்தது ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட வரார். ஆபிரகாம் கிட்ட சொல்றார், உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் குடும்பத்தை விட்டு வா, நான் என்ன பண்ண போறேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன். ஹalleluya ஹalleluya. சில நேரத்துல நம்ம எதை விட்டு வரணும், உலகத்தின் காரியங்களை விட்டு வரணும், உலகத்தின் பாவங்களை விட்டு வரணும், உலகத்தின் பாரம்பரியம் விட்டு வரணும், உலகத்தின் எல்லா காரியங்களை விட்டு வந்தாதான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வாதம். நம்ம எப்படி இருக்க கூடாது, ஆட்ல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சொல்லுவாங்க இல்ல, அப்படி இருக்க கூடாது. உலகத்திலேயோ ஒரு கால் வைப்பேன், அப்புறமா நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவருக்குள்ளேயே இருப்பேன். கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், நம்மள என்ன பண்ண மாட்டாரு, ஆசீர்வதிக்க மாட்டார். ஹalleluya. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் சொன்னா முழுமையா வரணும். ஒருவேளை நீங்க விக்கிர ஆராதனையில இருக்கலாம், இல்ல ஏதோ காரியத்துல இருக்கலாம். ஒரு வாட்டி ஆண்டவர் சொல்றாரா, எல்லாத்தையும் விட்டு வா, எல்லா பாரம்பரிய விட்டு வா, எல்லா விக்கிரத்தை விட்டு வா, எல்லா சூழ்நிலை விட்டு வான்னு சொல்லி நீ ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு வரும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீங்க பாக்குற எத்தனோ பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவருக்குள்ளேயே இருக்கிறாங்க, அடுத்தது என்ன பண்றாங்க, உலக பிரகாரமா இருக்கிறாங்க. ஹalleluya. இப்ப பாருங்க, மேரி ஸ்வீட் ஐன் இருக்குது இல்லையா, எல்லா ஐன் இருக்குது இல்லையா, ஆண்டவருக்குள்ளேயே இருக்கிறாங்க. அங்க போய் என்ன சாப்பிடுறாங்க, சாப்பாடா சாப்பிடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஹalleluya. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு அம்மா தானே, அம்மா இல்லாம எப்படி ஏசப்பட்ட அப்படின்னா பாருங்க, ஆத்துல ஒரு கால் என்ன பண்ணக்கூடாது, சேத்துல ஒரு கால், அப்படின்னா இப்படியும் இருக்க கூடாது, அப்படியே இருக்க கூடாது. பாருங்க, உன் ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்டார், நீ எல்லாத்தையும் விட்டு வான்னு சொல்லும்போது ஆண்டவருடைய வார்த்தையை அவர் கீழ்ப்படுகிறார். ஆண்டவரே நீங்க சொல்றீ, நான் எல்லா பாரம்பரியம் விட்டு வர, எல்லாத்தையும் விட்டு வரேன்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமே, என் வார்த்தை நீ கீழ்பட்டு எல்லாத்தையும் நீ விட்டு வந்தபடியா, இதோ உன் பேரை நான் என்ன பண்றேன், பெருமையாக்குற. கர்த்தர் உங்க பேரை பெருமையாக்குற சிஸ்டர், கர்த்தர் உங்க பேரை என்ன பண்றார், பெருமையாக்குற தேவனா இருக்கிறார். ஹalleluya. நீ ஆண்டவருக்காக வைராக்கியமா எல்லாத்தையும் விட்டு வந்தினா, எல்லாத்தையும் இல்ல, நான் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் இன்று உயிரோடு இருக்கிறார் என்று எல்லாத்தையும் நீ விட்டு வந்தினா கர்த்தர் கட்டாயம் உன்னை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாருங்க, பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண் இருந்தா, அவளுக்கு கால் பாத்தீங்கன்னா நடக்க முடியாது. என்ன பண்ண முடியாது, நடக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் வீல் சேர்ல தான் இருக்கணும். அவங்க எப்ப பார்த்தாலும் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா வீல் சேர்ல தான் கொண்டு போவார். ஹalleluya. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் அவங்க அப்பா என்ன பண்றாரு, மிக்காமதின் எல்லா இடத்துக்கும் என்ன பண்றாரு, அந்த பெண்ணை கொண்டு போறார். ஹalleluya ஹalleluya. அப்ப அவளுக்கு என்ன ஆச்சுன்னா, எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு என்னால சுகமாகல. ஹalleluya. சுகமாகாம இருக்கிறது. ஹalleluya. அப்ப ஒரு நாள் என்ன பண்றா, வேதத்தை படிக்கிறா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு வாட்டி வேதத்தை படிக்கும்போது அந்த பைபிள்ல என்ன இருக்குதுன்னா, மிரியாம்னு ஒரு புக் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து குருடருடைய கண்களை திறந்தார், செப்பானி காதுகளை அப்படினா செப்பானியை நடுக்க வைத்தார், செவிடரை கேட்க வைத்தார் என்று அந்த வசனத்தை அவ என்ன பண்றா, படிக்கிறா. அப்ப படிச்ச பிறகு அவ நினைக்கிறா, யார் இந்த இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்றாரோ, என்னால கூட என்ன பண்ண முடியல, நடக்க முடியல, இந்த இயேசு கிறிஸ்து எனக்கோ ஒரு அற்புதத்தை செய்வாரான்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா, ஆண்டவர் இயேசுவை நோக்கி எனக்கோ அற்புதம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறா. ஹalleluya. அப்ப பாருங்க, உண்மையா நடந்தது என்னன்னா, ஆண்டவர் அந்த ரூம்ல அப்படியே வெளிப்பட்டார். ஹalleluya. அப்படியே வெளிப்பட்டு அப்ப அந்த பெண் என்ன பண்ணிச்சுன்னா பயந்துடுச்சு. இப்போ தோமா கூட ஒரு ரூம்ல இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, வெளியே அப்படியே அப்பியர் ஆகிறார். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா அந்த ரூமுக்குள்ள வந்தார். ஹalleluya ஹalleluya. அப்ப அந்த பெண்ணு பயந்துடுச்சு, என்ன இது யாருன்னு சொல்லும்போது அப்ப இயேசு கிறிஸ்து சொன்னாரா, இந்த வேதத்துல படித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து நான் தான். ஹalleluya ஹalleluya. நான் தான் இயேசு கிறிஸ்து. நீ அவளோடு கேட்டே இல்லையா, அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், அதனால நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னி அப்புறமா என்ன பண்ணாரா, அவரு அந்த பெண்ணு மேல அப்படியே அந்த கையை வச்சு உடனடியா அந்த
நடுக்க முடியாத பல வருஷமா நடுக்காத அந்த பெண்ணுக்கு கர்த்தர் அன்னைக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். ஹalleluya ஹalleluya. அப்ப அந்த பெண் என்ன பண்ணா, அந்த ஆண்டவர் அது தொட்டு ஆசீர்வதித்த பிறகு அந்த பெண் அந்த ரூம்ல என்ன பண்ணா, ஓடுதா, அப்படியே குதிக்குதா. ஹalleluya. இப்போ அவங்க அப்பாக்கு என்ன ஆயிடுதுன்னா, ரூம்ல யாருமே இல்ல, யார் இதுன்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாரா. ஹalleluya. கதவை தட்டி யாருன்னு சொல்லும்போது அப்போ அந்த கதவை திறந்து பார்த்தா அவ்வளவு நாள் நடுக்காத பெண் என்ன பண்ணி இருக்குதா, என்ன பண்ணுங்க, ஓடிக்கொண்டு இருக்குதா. அந்த ரூம்ல ஓடும்போது அப்ப அந்த பெண்ணு அப்பா கேக்குறாரா, என்னாச்சுமா, என்னாச்சு, எப்படி நீ வீல் சேர்ல தானே இருந்த, எப்படி நடக்கிறேன்னு சொல்லும்போது அப்ப அவர் சொன்னாரா, அந்த பெண்ணு சொல்லிச்சா, நான் குர்ஆன் படிச்சு கொண்டிருக்கும் போது இயேசுவை பத்தி படிச்சு கொண்டிருந்தேன். அப்ப நான் படிக்கும் போது அவரே ரூமுக்குள்ள இறங்கி வந்து என்ன பண்ணாரு, என்னை நடக்க வைத்து இன்னைக்கு நடக்க வைத்திருக்கிறார். ஹalleluya. இது உண்மையான புக் இருக்கு. அது ஏலஸ்ல போனீங்கன்னா இப்ப கூட அந்த புக் இருக்குது. இது ஏதோ ஒரு கட்டுக்கதையா நம்ம சொல்லல. இயேசு கிறிஸ்து இன்று அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அவர் சொன்னாரா, இல்ல நம்ம இயேசு பத்தி சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இதுல சேர்க்க மாட்டாங்க, அந்த கமிட்டில சேர்க்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்ணிடு, யாரா வந்து கேட்டா நீ யார் சொல்லிடு, அல்லாஹ் சொல்லிடு, அல்லாஹ் தான் சுகமாக்குனாருன்னு சொல்லிடு. அப்ப அந்த பெண்ணு சொல்லிட்டா, எத்தனோ வாட்டி மெக்காமதிக்கு போயிருக்கிற, எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிற, அவர் என்ன சுகமாக்கல, இயேசுதான் என்ன சுகமாக்கி இருக்கிறபடியா இன்னைக்கு என்ன பண்ண போற, யார் சொன்னாலும் நான் சொல்ல வேண்டியது, இயேசுதான் என்னை சுகமாக்கினார். ஹalleluya. இயேசுதான் என்னை சுகமாக்கினார். ஹalleluya ஹalleluya. அப்ப அவங்க அப்பா சொன்னாரா, அப்படினா இப்ப பாரு, நம்ம இயேசுவை ஏத்துக்கொண்டா நம்ம குடும்பத்துல சேர்க்க மாட்டாங்க, நம்ம இதுல சேர்க்க மாட்டாங்க, நான் ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிற, அதனால நீ என்ன பண்ணிடு, அப்படி சொல்லலனா நீ வீட்டை விட்டு என்ன பண்ணிடு, வெளியே போயிடு, நீ என்ன பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணை போன்னு சொல்லும்போது அப்ப அந்த பெண்ணு சொல்லிச்சா, இவ்வளவு வருஷம் நான் கஷ்டப்பட்டேன், இவ்வளவு வருஷம் நடக்காம இருந்தேன், இவ்வளவு வருஷம் நான் வீல் சேர்ல இருந்தேன், எத்தனையோ வருஷங்கள் எத்தனையோ இடத்துக்கு நான் போயிருக்கிறேன், அவங்க எல்லாம் விடுதலை கொடுக்காம இயேசுவே என் ரூமுக்குள்ள வந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறபடியா நான் வீட்டை விட்டு வெளியே போறது கூட நான் ரெடியா இருக்கிறேன். ஏன்னா இந்த தேவன் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்ப அவங்க சொன்னாரா, சரி போயிடு, வீட்டை விட்டு வெளியே போ. அந்த போயிட்டு என்ன பண்ணா, ஒரு சபையில ஒரு பாஸ்டர் கிட்ட போயிட்டு அங்க வீடு சர்ச்சை கிளீன் பண்ற வேலை, சர்ச்சை பாத்துக்கிறது, அப்படிதான் அந்த பெண்ணு வேலை செய்து கொண்டிருச்சா. ஹalleluya. அடுத்தது ஒரு ஊழியக்கார அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு பாகிஸ்தான் முழுவதும் இயேசுதான் உண்மையான தேவன் என்று இன்னைக்கு அந்த பெண்ணை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு அந்த ஆண்டவர் அந்த பெண்ணுடைய பேரை இன்னைக்கு பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனையோ ஸ்டேஜ்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள வந்து இன்னைக்கு ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஹalleluya ஹalleluya. உங்களுக்கு கூட அப்படிதான் இருக்கணும் சிஸ்டர், வைராகம். இன்னைக்கு கூட உங்களுக்கு தான் அப்படிதான் வைராகம் இருக்கணும். ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், யார் உங்களுக்கு விரோதமா வந்தாலும், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் இனத்தை விடு, உன் வீட்டை விடு, எல்லா விக்கிர ஆராதனை விடு, நான் காண்கிற தேசத்துக்கு போ. நீ அந்த இடத்துக்கு போகும்போது நான் என்ன பண்றேன்னா, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஹalleluya 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 ஹalleluya. இன்னைக்கு பாருங்க, அந்த பெண்ணுக்குள்ள ஒரு வைராகம். இன்னைக்கு கூட உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வைராகம் இருக்குன்னு தெரியுமா சிஸ்டர்? இந்த தேவனை நான் ஆராதிக்க போறேன், என் தேவனை நான் ஆராதிக்க போறேன், ஆவியானவரை நான் ஆராதிக்க போறேன். அவர் செலியில இல்ல, மண்ல இல்ல, போட்டோல இல்ல, அவர் ஆவியா இருக்கிறபடியா அவர் ஆவியோடு உண்மையோடு நீ ஆராதித்தினா ஆண்டவர் உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பாருங்க, ஆபிரகாமுக்கு அன்னைக்கு ஒரு வைராகம் வந்துச்சு. பாருங்க, ஆபிரகாம் பாத்தீங்கன்னா அவருடைய ஹிஸ்டரி பைபிள்ல இல்ல, அவருடைய ஹிஸ்டரி சொல்லுது. ஹalleluya. அவர் என்ன பண்ணுவாரா, விக்கிர ஆராதனை விக்குவாரா. என்ன விக்குவாருங்களா, அந்த ஐடல்ஸ், அததான் அவர் வித்து கொண்டிருந்தார். அவங்க அப்பா வித்து கொண்டிருந்தார். அப்ப வந்து ஒரு நாள் அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரா, நீ இந்த விக்கிரத்தெல்லாம் யாரா வந்தா இதை வித்துட்டு நீ என்ன பண்ண, காசு வாங்கி வச்சுக்கோ, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு வெளியே போனாராம். அப்ப இவர் பார்த்துட்டே இருக்கிறாரா, ஏன்னா இது கண்ணு இருந்தோ பார்க்க மாட்டேங்குது, காது இருந்தோ கேட்க மாட்டேங்குது, வாய் இருந்தோ பேச மாட்டேங்குது. எவ்வளவு நாளா நம்ம இதை வித்து கொண்டிருக்கிறோம், ஒரு வாட்டி கூட என்ன பண்ணு பேச மாட்டேங்குது. ஹalleluya. யார்கிட்ட நான் விக்கிரவங்க இருக்க பேசி இருக்குதா, போட்டோல எதுனா அவர் ஏசப்பா வந்து நல்லா இருக்கையா பேசியிருக்கிறாரா, பேசியிருக்கு அப்படின்னா பாருங்க. அப்ப அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்குது. இவ்வளவு நாளா உன்னை கடவுள் நான் விக்கிறேன், இவ்வளவு நாளா பேச மாட்டேங்கிறேன்னு எல்லாத்தையும் ஒச்சு போட்டாரு. என்ன பண்ணாரா, எல்லா விக்கிரத்தையும் ஒச்சிட்டு தூள் தூளா பண்ணிட்டாரா. இப்ப அவங்க அப்பா வந்தாரா, அப்பா வந்துட்டு, டேய் இது என்னாச்சு,
எல்லா விக்கிரமும் ஒஞ்சிட்டு இருக்குது. என்ன ஆச்சுன்னா இல்ல அவங்களுக்கே யார் பெரிய கடவுள்னு சொல்லிட்டு அவங்களே சண்டை பண்ணி வச்சுக்கினாங்க. என்னாச்சா அவங்களே சண்டை பண்ணி அவங்களே வச்சுக்கினாங்க. அப்போ சொல்லிருக்கா இவ்வளவு வருஷமா நம்ம விக்கிறோம், அது எப்படா பேசி இருக்குது, அது எப்படா சண்டை போட்டு இருக்குதுன்னா அப்ப சொன்னாரா இது வரைக்கும் பேசாத கடவுளை நீ விக்கிறேனா இது கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன பண்ணாரா உண்மையான தேவனை அவர் தேட ஆரம்பிச்சாரா. ஹல்லேலூயா. உண்மையான தேவனை அன்னைக்கு தேடும் போதுதான் ஆண்டவர் பேசினார். ஓ ஆபிரகாமே, எனக்கு நீ வைராகமா இருக்கிறா, எனக்கு நீ வைராகமா இருக்கிறா, என்ன நீ தேட ஆரம்பிக்கிறா பாரு, நான் என்ன பண்றேன், உன் வீட்டை விட்டு உன் இனத்தை விட்டு உன் தேசத்தை விட்டு நான் வெளியே கொண்டு வந்து நான் என்ன பண்ற போறேன், உன் பேரை பெருமையாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை உயர்த்துகிற தேவனாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு வைராகம் வேணும் சிஸ்டர், உங்களுக்குள்ள ஒரு வைராகம் வேணும். எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட போராட்டத்தை இல்ல, வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு சூழ்நிலைகள் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் பரவாயில்ல, இந்த தேவனை நான் ஆராதிப்பேன், அவரை மட்டும் தான் நீ ஆராதிப்பேன் என்று ஆண்டவருக்காக நீ வைராகமா நின்னா கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார்னா அவருக்குள்ள ஒரு வைராகம், அவருக்குள்ள ஒரு வெறிதனம், அவருக்குள்ள ஒரு மாற்றங்கள். இது வரைக்கும் நான் எத்தனையோ கடவுளை நான் வணங்கி இருக்கிறேன், அது ஒரு வாட்டி கூட என்கிட்ட பேசுனதில்லை, ஆனா ஏதோ ஒரு சத்தம் எனக்கு கேட்குது, அவர் தான் வானத்தையும் பூமியை உண்டாக்குனார், அவர் பேசி இருக்கிறார், எல்லாத்தையும் விட்டு வா சொல்லி கட்டாயம் நான் எல்லாத்தையும் விட்டு உண்மையான தேவனை நான் ஆராதிக்க போறேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு வந்தபடியால் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உள்ள கூட ஆசீர்வதிக்க போறா சிஸ்டர். எல்லாத்தையும் விட்டு வந்தீங்க இல்லையா, எத்தனோ பாரம்பரியம் விட்டு வந்தீங்க இல்லையா, எத்தனோ காரியத்தை விட்டு இல்ல இந்த தேவனை ஆராதிக்கிறேன்னு சொல்லி நீ ஆண்டவரை விடாம நீ வந்திருக்கிறபடியா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்தி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ப்ரோசஸ் வேணா கஷ்டமா இருக்கலாம், கொஞ்ச நாள் அந்த சில பேர் சொல்லலாம், சில பேர் அவமானப்படுத்தலாம், ஆனாலும் அதை கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க, விடாம ஆண்டவருக்குள்ள இருங்க, கர்த்தர் கட்டாயம் உங்க வாழ்க்கையை மாத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் கூப்பிடுறார், எப்படி ஆபிரகாமை கூப்பிடுறார். ஏசாயா 51:2 வாசிங்க. ஹல்லேலூயா. Isaiah chapter 51:2. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுங்கள். இல்ல ஏசாயா 51:2. Look to Abraham your father. பாருங்க, look at Abraham your father And to Sarah who bore you. For I called him alone. And blessed him and increased him. வாசிங்கள. உங்க தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து ஆமென். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படினா ஆண்டவர் பாருங்க வைராகமா பேசுறார். ஆபிரகாம் தனியா இருக்கும்போது அவனை என்ன பண்றா, அழைத்த எல்லா பாரம்பரியத்துல இருந்து எல்லா சாபத்துல இருந்து எல்லாத்தையும் ஆண்டவர் கூப்பிட்டு அப்படியே விட்டுட்டாரா? அப்படியே விட்டுட்டாரா? சிஸ்டர், ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு அப்படியே விட்டுக்கிற தேவன் இல்ல. வா ஆண்டவர் கிறிஸ்துக்குள்ள வந்து அப்படியே பிரச்சனையோடு இரு, அப்படியே போராட்டத்தோடு இரு, அப்படியே வியாதியோடு இரு, அப்படியே கஷ்டத்தோடு இருன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை கூப்பிடல சிஸ்டர். ஆண்டவர் என்னை கூப்பிட்ட காரணம் என்னன்னா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உங்க பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் உங்களை கூப்பிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ பேர் கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? அம்பானி இருக்கிறாரு, பில்கேட்ஸ் இருக்கிறாரு, எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவோ பணங்கள் இருக்குது. ஒரே ராத்திரி அவங்க கிட்ட வெளிப்பட்டா அவங்க ஆண்டவருக்குள்ள வரலாம் இல்லைங்களா? வரலாம் இல்லைங்களா? பாருங்க, அவங்களெல்லாம் ஆண்டவர் தேடல. ஆனா நம்மள ஒண்ணுமே தகுதி இல்லாத யார் நம்மள ஆண்டவர் கூப்பிடுறாருன்னா, ஆண்டவர் உங்க பேரை பெருமைப்படுத்தி உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உங்களை கூப்பிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால யார் இல்லைன்னா கூட பரவாயில்ல சிஸ்டர், பிரதர், யார் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஐயோ எங்க குடும்பம் என்ன சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, எங்க சகோதரர் என்ன சொல்லுவாங்க,
சொல்லுவாங்க, ஐயோ இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க. பாருங்க ஆபிரகாம் சொல்ற, ஆபிரகாமே நீ வா சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அதே போல தான் நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரவாயில்ல ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கிறார். இந்த பாரம்பரியம் விட்டு வருகிற, விக்கிர ஆராதனை விட்டு வருகிற, எல்லாத்தையும் விட்டு வருகிறேன்னு நீ ஆண்டவருக்காக வைராகியமா நின்னா கர்த்தர் உனக்காக வைராகியமா இருந்து கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கணும், ஒரு வைராகியம் இருக்கணும். கர்த்தர் செய்வார் இல்ல, நான் கர்த்தருக்காக நான் வைராகமா இருப்பேன்னு சொல்லிட்டு கர்த்தருக்காக வைராகமா இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க நான் கூட உடனடியா ஊழியக்காரா வரல. எத்தனையோ பேங்க்ல நான் வேலை செய்திருக்கிறேன், எத்தனையோ பெரிய பெரிய ஆபீஸ்ல நான் வேலை செய்திருக்கிறேன். அவங்களாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த லட்டு இந்த சாமான் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படியே தூக்கி போட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு பெரிய ஏதோ அண்டா கொடுத்தாங்க ஆபீஸ்ல, அப்ப என்ன பண்ண இதெல்லாம் எனக்கு வாடான்னு சொல்லி என்ன பண்ணிருக்கேன் தூக்கி போட்டு இருக்கிறேன். எத்தனையோ அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா சாப்பிடறதுக்கு, அதெல்லாம் போட்டு இருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் உண்மையான தேவனை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாப்பா சின்ன சின்ன விஷயத்துல நீ கர்த்தருக்காக வைராகியம் இருந்தா, சின்ன சின்ன காரியத்துல எல்லாரும் மத்தியிலும் நீ ஆண்டவரை விட்டு கொடுக்காம நீ ஆண்டவருக்காக நீ வாழ்ந்தினா இருக்கிறதை காட்டிலும் கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் ஆபிரகாமை தனியா கூப்பிடுறார், வா இந்த தேசத்தை விட்டு உன் சொந்த பந்தத்தை விட்டு அவ விக்கிர ஆராதனை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லும்போது அவர் கீழ்ப்படிந்தபடியால் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் பேரை பெருமையாக்கி உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. 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 நீ கூட நீ ஆண்டவருக்காக வந்தீங்கன்னா, ஆண்டவரை மட்டும் தேடி வந்தீங்கன்னா, உண்மையான தேவனை நீங்க ஆராதிச்சீங்கன்னா கர்த்தர் கட்டாயம் ஆண்டவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க முதலாவது ஆபிரகாம், முதலாவது பேர் ஆபிரகாம் இல்ல, என்ன இல்லைங்க அப்ராம். அப்படின்னா ABRAM. பாருங்க எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 12:1 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை என்னங்க பேரு ஆபிரகாம் இல்ல அப்ராம். அப்படின்னா ஒரு சிங்கிள் தனிமையா இருக்கிறவங்களை கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. அப்படின்னா பாருங்க அவர் கூப்பிட்ட போது கர்த்தர் என்ன பண்றாரு, அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க ஆதியாகமம் 13:2 வாசிங்க. அப்படியே ஆபிரகாம் ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடையவர் சீமானாய் இருந்தார். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து இப்ப சொன்ன மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா? சொன்ன மாதிரி கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார் வாசிங்கம்மா. அவன் தன் பிரயாணங்களிலே இல்லங்க 2 வாசிங்கம்மா. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் எப்படி இருந்தாருங்களா? சீமான்னா என்னங்க? என்னங்க அப்படின்னா பாருங்க கர்த்தர் உன்னை கூப்பிட்டு நீ தரித்திரமா இருக்கணும், நீ அப்படியே கடன் பிரச்சனையில இருக்கணும், அப்படியே போராட்டத்துல இருக்கணும், அதே வேதனையில இருக்கணும்னு கர்த்தர் உன்னை கூப்பிடுகிறத சிஸ்டர், உன்னை கூப்பிடுகிறத கர்த்தர் என்ன பண்றாருன்னா கூப்பிடும் போதே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் என்ன பண்ண போறேன், உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன் பேரை பெருமைப்படுத்த போறேன். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற்றினாரா இல்லைங்களா? நிறைவேற்றினாரா இல்லைங்களா? பாருங்க ஆண்டவர் நிறைவேற்றுறார். கர்த்தர் நிறைவேற்றுற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு தீர்க்கதரிசனமான வார்த்தை என்னன்னா, கர்த்தர் எதெல்லாம் உனக்கு தீர்க்கதரிசனமா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுத்தாரோ அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவரா இருக்கிறார். சீக்கிரமா எந்தெந்த தீர்க்கதரிசனத்தை நீங்க பெற்றுக் கொண்டிருக்கிறீங்களோ கர்த்தர் அதை நிறைவேற்றி கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார் சிஸ்டர். இன்னைக்கு வேண்டாம் அந்த தீர்க்கதரிசனத்துக்கோ நீ வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு சம்பந்தம் இல்லாம இருக்கலாம். ஓ தீர்க்கதரிசனம் எங்கேயோ இருக்குது, என்னுடைய வாழ்க்கை எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லி நீ கண்ணீரோடு இன்னைக்கு அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், வாக்கு நிறைவேற்றினார். அதே தேவனை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எந்த வாக்குத்தத்தம் உனக்கு கொடுத்தாரோ கர்த்தர் நிறைவேற்றி கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போராட்டங்கள் வருதா, பிரச்சனைகள் வருதா, ஒன்னும் அவமானங்கள் வருதா, கவலைப்படாதீங்க. யாரா கர்த்தர் வாக்கு கொடுத்த தேவன் அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 பாருங்க அப்ராம் அவர் பேரை மாத்துறார். ஆபிரகாமே நீ இனிமேல் என்ன இருக்க மாட்ட, அப்ராமா இருக்க மாட்ட, நீ ஆபிரகாமா இருக்க போற. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அர்த்தம் என்னன்னா மல்டிப்ளிகேஷன், எக்ஸீடிங். அப்படின்னா உன்னை மல்டிப்ளை பண்ண போற,
பாருங்க பேரை மாத்துறார். ஆதியாகமம் 17:1 வாசிங்களே. ஹalleluya. ஜீசஸ். ஹalleluya. 17. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் 99 வயதான போது தரிசனமாகி, பாருங்க, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு உத்தமனாய் நடந்து பெருக பண்ணுவேன் என்றார். நான் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், இனி உன் பேர் ஆபிரகாம் என்று எண்ணப்படாமல் உன்னை திரளான ஜாதிகளுக்கு ஆமென். கரங்களை தட்டலாமா? ஹalleluya. ஹalleluya. அப்ப பாருங்க, அந்த வார்த்தையை சொல்லும்போது ஆபிரகாமுக்கு என்னால சிஸ்டர் குழந்தை இல்ல. அந்த வாக்குத்தத்தத்துக்கும் ஆபிரகாமுக்கும் சம்பந்தமே இல்ல. இப்போ ஆபிரகாம் எப்படி இருக்கிறார்னா, அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே சோர்ந்து போய் இருக்கிறார். இனிமேல் இந்த வாழ்க்கையில அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காது, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நானும் சாராலோ அப்படியே நம்ம வாழ்ந்து நம்ம வாழ்க்கை முடிக்க போறோம்னு முடிஞ்ச சூழ்நிலையில தான் ஆண்டவர் பேரை மாத்திரா. உன் பேர் அப்ராமன் இருக்காத, உன் பேரை நான் என்ன பண்றேன், ஆபிரகாமாய் மாத்த போறேன். ஹalleluya. ஹalleluya. ஆபிரகாமுடைய பேர் என்னன்னா, நீ you shall be a father of nation. நீ தேசத்துக்கு தகப்பனாய் இருக்க போற. ஹalleluya. அப்பா அவருடைய சூழ்நிலை என்னங்க? அப்பா அவருடைய சூழ்நிலையில ஒரு குழந்தை இல்ல, பாக்கியம் இல்ல. பாருங்க, இப்படிதான் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பார். ஒரு பணக்காரர்கிட்ட போயிட்டு, ஆண்டவர் நீ பணக்காரர் ஆக போற இல்ல, ஒண்ணுமே தகுதி இல்லாத, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம, உயரமே இல்லாத கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. 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 பாருங்க, எப்ப அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்னா, ஆபிரகாம் சோர்ந்து போயிட்டு இருக்கிறார். இனிமேல் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காது. சில வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு கர்த்தர் பேசினார், எல்லாரும் உன் தேசத்தை விட்டு வா, உன் இனத்தை விட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் குடும்பத்தை உயர்த்துறேன். கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா அந்த சத்தமே இல்லாம இருக்கிறார். ஆனா ஏற்ற காலத்துல ஆண்டவர் வந்து அந்த சோர்ந்து போன நேரத்துல, அந்த மனம் ஒடிஞ்ச நேரத்துல, எல்லாமே அவர் விட்டு போன நேரத்துல ஆண்டவர் வந்து பேசுகிற ஒரு வார்த்தை, நான் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன். ஹalleluya. 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 அவர் எப்படிப்பட்டவரா? எப்படிப்பட்டவரா? சர்வ வல்லமுள்ள தேவன். ஹalleluya. ஒண்ணே நிச்சயம் கூட சொல்லுது, ஆபிரகாம் பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டிருந்தார் இல்லைங்களா? இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் ஒரு பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? பணத்துக்கு என்ன பேரு? பண கடவுளுக்கு ஒரு பேர் சொல்றாங்க. என்ன கடவுளுங்க? அனலட்சுமி. அப்படியே உடனே வேற எதுனா கோவத்துக்கு தனலட்சுமிங்களா? ஹalleluya. ஹalleluya. அடுத்தது எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குதுங்களா? தனலட்சுமி, வரலட்சுமி. ஹalleluya. 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 ஒருவாட்டி எங்க வைஃப் பாத்தீங்கன்னா அந்த லாஃபிங் புத்தா தெரியுங்களா? லாஃபிங் புத்தா மொட்டெல்லாம் அடிச்சுட்டு உட்காந்து இருப்பாங்க. ஒரு வாட்டி போனா அந்த வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்குது. என்ன வச்சிருக்குது? லாஃபிங் புத்தா வச்சுட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா, இது வச்சா ஜாஸ்தி காசு வரும், அதனால வச்சு அப்படியே சென்னையில எடுத்துனோம் பண்ண, அப்படியே தூக்கி போட்ட. நீ மொட்டை தலை, நீ என்ன உயர்த்த முடியாது, என்ன உயர்த்துற ஒரே ஒரு தேவன், அது இயேசு கிறிஸ்து தான். ஹalleluya. 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 அப்ப ஆபிரகாம் இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இவர் பெரிய ஆசீர்வதிக்கிற தேவன் தான். இவர் வந்து நான் தரித்திரத்துல இருந்த, பிரச்சனையில இருந்த, அதனால இவர் என்ன பெரிய ஆசீர்வதிக்கிற தேவன் யோசித்து கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவர் வந்து சொன்னார், ஆபிரகாமே, ஆபிரகாமே, நான் பெரிய ஆசீர்வதிக்கிற தேவன் மட்டும் இல்ல, நான் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறேன். ஹalleluya. சர்வ வல்லமுள்ள தேவனா, ஆல்மைட்டி. நாங்க சிஸ்டர், அது ஆல்மைட்டி. ஆல்மைட்டினா அவரால கூடாத காரியம், அவரால செய்ய முடியாத காரியம், அவரால உன் வாழ்க்கையில செய்ய முடியாத காரியம் உன் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் அதே பேரை தான் உங்களுக்கு சொல்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன் வெளியே உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் மட்டும் இல்ல, உன்னை சுகமாக்குற தேவன் மட்டும் இல்ல, உன்னை உயர்த்துகிற தேவன் மட்டும் இல்ல, கர்த்தர் உன் பேரை பெருமைப்படுத்தி ஆண்டவர்
ஆபிரகாம்னு சொல்லி ஆபிரகாம மாத்துறார். ஹalleluya. இனி கூட உன் பேரை மாத்துறார். எல்லாரும் உன்னை கடங்காரன் சொல்லி கொண்டிருக்கலாம். எல்லாம் உன்னை வியாதிஸ்தர் என்று சொல்லி கொண்டிருக்கலாம். உன் பேரை சொல்லி உன்னை எத்தனையோ பேரை சொல்லி உன்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையில உன்னை அதை சொல்லி உன்னை என்ன பண்ணி கொண்டிருக்கலாம், துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தர் அந்த பேரை மாத்தி கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹalleluya. எப்படி ஆபிரகாம மாத்தினாரோ உன்னுடைய கடன் பிரச்சனையை ஆண்டவர் மாத்த போகிறார். உன் வியாதியை மாத்தி சுகத்தை கொடுக்க போறார். உன் தரித்திரத்தை மாத்தி கர்த்தர் உயர்த்த போறார். என்னென்ன பேரை சொல்லி ஜனங்க உன்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களோ கர்த்தர் அந்த பேரை மாத்தி கர்த்தர் உன்னை உயர்த்துகிற நாட்கள் சீக்கிரமா இயேசுவின் நாமத்தால வரப்போகிறது. கரங்களை தட்ட மாட்டீங்களா? ஹalleluya. கர்த்தர் உங்க பேரை மாத்த போறார். உங்க வாழ்க்கையை மாத்த போறார். உங்க வாழ்க்கை சூழ்நிலையை மாத்த போறார். எல்லாரும் உங்களை பார்த்து கடன் கொடுக்காதனால எல்லாரும் உன்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா சகோதரி? உன் வியாதியை சொல்லி ஜனங்க உன்னை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா? நீ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ஜனங்க அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா? கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாத்தி கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. பாருங்க, அந்த மாதிரி நேரத்துல தான் ஆண்டவர் அந்த பேரை மாத்துறார். ஆபிரகாம் சோர்ந்து போயிருக்கிறார். ஓ, எனக்கு 100 வயதா இருக்குது, சாராளுக்கு 90 வயதா இருக்குது, இதுக்கு மேல அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காதுன்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் இறங்கி சொன்னார், ஓ ஆபிரகாமே சோர்ந்து போயிருக்கிறியா, சாராளே சோர்ந்து போயிருக்கிறியா, இதுக்கு மேல அற்புதம் நடக்காதுன்னு சொல்லி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறியா, இப்போ நான் உன்னை என்ன பண்ண போறேன்னா ஜாதிகளுக்கு பிதாவாய் உன்னை மாத்த போகிறேன். ஹalleluya. This is a promise of this month. இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இப்ப வேணா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம், ஒரு சுகம் இல்லாம இருக்கலாம், எப்படியோ ஒரு தரித்திரத்துல இருக்கலாம், ஒரு வாகனம் இல்லாமல் இருக்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பேரை பெருமையாக்கி உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஹalleluya. இப்ப நீங்க கேட்கலாம், ஓ ஆபிரகாம் ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னால இருந்தவர், அவருடைய ஆசீர்வாதம் எப்படி எனக்கு கிடைக்கும்? அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லையே, எப்படி அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறும்? ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்களா? உங்க கேள்விக்கு ஒரு பதில் இருக்குது, எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 3:14 வாசிங்க. கலாத்தியர் 3:14. ஹalleluya. கலாத்தியர் 3:14 வாசிங்க. ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்றும் அநேகரை சொல்லாமலும் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஹalleluya. வாசிங்க ஒரு வாட்டி. பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். ஹalleluya. போதுங்க, இங்கிலீஷ்ல பாருங்க. That the blessing of Abraham might come onto the Gentiles through Jesus Christ, that they might receive the promise of the Spirit through faith. Hallelujah. அப்படினா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுதுன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமா நமக்கு என்ன வருதுங்களா? இப்படி அப்படினா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்துவின் மூலமா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. அப்படினா வேதம் என்ன சொல்லுதுன்னா, அப்போ ஆதியாகத்துல கர்த்தர் ஆசீர்வதித்த அந்த ஆபிரகாமை இப்போ கிறிஸ்துவின் மூலமா, கிறிஸ்துவின் அபிஷேகத்தின் மூலமா அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. அதனால இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமையாக்கி கர்த்தர் என்ன பண்றாருன்னா உன்னை பெரிய ஜாதியாக்கி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த செப்டம்பர் மாதம் இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்க பேரை மாத்த போகிறார், உங்க சூழ்நிலையை மாத்த போறார், உங்களுடைய வாழ்க்கையை மாத்த போறார். எப்போ ஆபிரகாமோ சாராளோ சோர்ந்து போன நேரத்துல ஆண்டவர் இறங்கி வந்து அவங்களோடு பேசி இருக்கிறார். இனி கூட நீ பல விதத்துல சோர்ந்து போயிருக்கலாம். ஐயோ, வாக்குத்தத்தம் மேல வாக்குத்தத்தம் வந்து கொண்டிருக்குது, ஆசீர்வாதம் மேல ஆசீர்வாதமான வார்த்தை வந்து கொண்டிருக்குது. ஆனா என்னுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா ஒரு மாற்றங்கள் இல்ல, ஒரு ஆசீர்வாதம் இல்ல. பெரிய வாக்குத்தத்தங்கள் வந்து கொண்டிருக்குது, வார்த்தைகள் வந்து கொண்டிருக்குது. வேதத்துல படிக்கும்போது நான் அதை ரிசீவ் பண்றேன், ஆனா என் வாழ்க்கையில ஒரு மாற்றங்களே இல்லைன்னு சொல்லி கேள்வியோடு இருக்கிற சகோதரனே சகோதரி, ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர் சீக்கிரமா ஆண்டவர் வாக்குமா செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். The God who fulfill the promise what God has given to you. Hallelujah. கர்த்தர் என்னென்ன வாக்குத்தத்தம் உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அந்த கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. சில ஊழியக்காரர் மூலமா உங்களுக்கு வாக்குத்தத்தம் வந்திருக்கலாம், இல்ல வேதத்தை வாசிக்கும் போது வந்திருக்கலாம், இல்ல ஏதோ செய்தியை கேட்கும் போது அந்த வாக்குத்தத்தம் வந்திருக்கலாம், ஏதோ எத்தனையோ விதத்துல அந்த வாக்குத்தத்தம் உனக்கு வந்திருக்கலாம், இல்ல கர்த்தரே உன்னோடு பேசி இருக்கலாம், சத்தத்தை கேட்டு இருக்கலாம். நான் உன்னை சுகமாக்குவேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை பெரிய சாதியாக்குவேன், உன் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று இந்த வாக்குத்தத்தத்தோடு நீ சுமந்து கொண்டிருக்கிறியா? இந்த வாக்குத்தத்தம் உன் மேல இருக்கிறா? உன் மேல இந்த வாக்குத்தத்தம் இருந்துச்சுன்னா கர்த்தர் சர்வ வல்லமுள்ள தேவன், கர்த்தர் கட்டாயம் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் மனுஷன் இல்ல சிஸ்டர், மனுஷன் இல்ல மனமாறதுக்கு. அவர் மனுஷன் இல்ல. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் விட்டு என்னால என்ன பண்ண முடியல, என்னால முடியலன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? மனுஷன் சொல்லலாம், நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் இந்த நேரத்துக்கு இந்த காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போகும்போது ஐயோ சாரி பிரதர், நான் சொல்லும் போது என்கிட்ட பணம் இருந்துச்சு, இப்போ வரும்போது என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருவேளை மனுஷன் மாறிடலாம். ஆனா கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்தாருன்னா கர்த்தர் கட்டாயம் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எந்தெந்த வாக்குத்தத்தத்தோடு நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களோ உங்க பிள்ளைகளை நான் உயர்த்துவேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன் வியாதியை எடுத்து போடுவேன், உன் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பேன், உனக்கு சொந்த வீட்டை கொடுப்பேன், வாகனத்தை கொடுப்பேன், ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஊழியக்காரியா மாத்துவேன், உன்னை ஊழியக்காரியா மாத்துவேன் என்று வாக்குத்தத்தம் உன் மேல இருக்குதா? அப்ப வாக்குத்தத்தம் இருந்தா கர்த்தர் கட்டாயம் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். அநேக கண்களை மூடி அப்படியே ஸ்தோத்திரிக்கலாம்.